தடைகள் வரும்போதெல்லாம் தாய்ப்பறவை தன் குஞ்சுகளை இறக்கையின் கீழ் வைத்து காப்பதைப் போல உன்னை காப்பாற்ற உறுதி பூண்டேன். அதை தவறாமல் செய்வேன். துக்கம் தொண்டையை அடைக்கும் முன்னே அதற்கான காரணத்தை நிவர்த்தி செய்து நிச்சயம் காப்பேன். இப்படியெல்லாம் செய்து உன்னை வழிநடத்தி வந்த நான் இப்பொழுது சுதந்திரம் தந்துள்ளேன். நீயே நடைபழகு. எனது அற்புதங்களையும் மகிமைகளையும் பிறர் உணர்ந்து கொள்ள உனது நாக்குகளை பயன்படுத்து. உனது நல்ல செயல்களால் என்னை பெருமைப்படுத்து. இதோ நீ உயர்வதற்கும் உன்னால் மற்றவர்கள் உயர்வதற்கும் உனக்கு ஒரு உபாயம் கற்றுத்தருகிறேன். அந்த உபாயம்தான் பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையை 2 விதமாக செய். ஒன்று அந்தரங்கமானதாக இருக்கட்டும், அடுத்து பிறருக்காக இருக்கட்டும். எல்லாம் அப்பாவுக்கு தெரியுமே, பிறகு எதற்காக நான் கேட்க வேண்டும், ஏன் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என மனதிற்குள் யோசிக்காதே. மனதோடு செய்யப்படும் பிரார்த்தனை இதயத்தை வலுப்படுத்தும், உன்னுள் இருக்கின்ற என்னை வெளிப்படுத்தும். வெளியே வாய்விட்டு சொல்லப்படும் பிரார்த்தனைக்கு எப்போதும் சக்திகள் அதிகம். அந்த பிரார்த்தனை மந்திரமாகி மற்ற சக்திகளை அடக்கிவிடும் வல்லமை பெற்றது. வெளியே கூறுகின்ற பிரார்த்தனையை எந்த நேரத்திலும் பிறருக்காக செய். அது அவர்களின் இதயத்திற்கு ஆறுதலை தரும், அவர்களின் கஷ்ட நஷ்டங்களை போக்கும். எப்போதும் பிரார்த்தனை செய்வதற்கு முன்பு எனது நாமத்தை ஜெபம் செய். தொடர்ச்சியான நாம ஜெபம் மனதை ஒருமைப்படுத்தும். பிறகு பாடல்களால் துதித்து எனது புனித நூலில் இருந்து வசனங்களை எடுத்து எனது திருவாய்மொழிகளை படி. அதில் கூறப்பட்டுள்ள வாக்குறுதிகள் அனைத்தும் உனக்கானது என உறுதி செய்து கொள். அப்பொழுது நன்மை விளையும். பிறருக்காக பிரார்த்தனை செய்யும் போது இந்த வாக்குறுதிகள் அவர்களுக்கும் உரியது என்பதை எடுத்து கூறு. அவர்களை என் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக மாற்று. அதன் பிறகு அவர்களுக்காக வேண்டுதல் செய். இவ்வாறு நீ செய்தால் அதை விரும்பி கேட்பேன். முப்புரி நூல் சீக்கிரத்தில் அருந்து விடாது என்பார்கள். கூட்டாக சேர்ந்து என்னை நோக்கி பிரார்த்தனை செய்யும் போது ஏற்படுகின்ற பலன் இதுவே. ஓம் சாய்ராம்.